சூர்யா அதாவது இன்னைய தேதிக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் மலையாளத்தில் அதாவது கேரளாலையும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை பெற்றிருப்பவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த 10 வருடங்களாக பெரிய ஒரு ஹிட்டு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் ரசிகர்களுக்கெல்லாம் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் அவருடைய சூரரை போற்று படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைச்சி இந்தியா முழுக்க அறியப்படும் ஒரு நடிகராக மாறினார். அடுத்ததாக வெளியான ஜெய்பீம் வந்து அவரை இந்தியா முழுக்க ஒரு தரமான ஹீரோ அப்படிங்கிற புகழையும் பெற்று தந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லோகேஷோட விக்ரம் 2ல் வந்த ரோலக்ஸ் கேரக்டர், அந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கெலாம் சூர்யா அவர்கள் ஒரு மிரட்டலான ஹீரோ அப்படிங்கிறதையும் புரிய வச்சுது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு தமிழ்நாட்டை விட்டு மும்பைக்கு போய் செட்டில் ஆகிட்டார் தன் மனைவி குழந்தைகளோட. அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது அவருடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தயாரிப்பு கம்பெனியாக மாற்றணும். இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவும் ஒரு பெரிய பாலிவுட் ஹீரோவாக ஒரு மிகப்பெரிய இந்திய ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட்டு, முதல் பாகம் மட்டும் 500 கோடி பட்ஜெட்டு. இந்த படத்தோட டைட்டில் கர்ணா. இந்த படத்தை இயக்கப் போகிறவர் ரங் தே பசந்தி, டெல்லி 6 போன்ற அற்புதமான படங்களை இயக்கிய நம்ம ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெக்ரா அவர் தான் இயக்க போகிறாருன்னு சொன்னாங்க. கர்ணாவா சூர்யா நடிக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக நம்ம ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க, திரௌபதியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓட்டுருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெக்ரா ஒரு ஃபங்க்ஷனில் ஆமாம் கர்ணா படத்தை நாங்கள் எடுக்கிறோம், அந்த படத்தில் வந்து சூர்யா தான் ஹீரோ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போது அது குறித்து நெகட்டிவான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. என்ன அப்படின்னா, இப்போ சூர்யாவோட பேன் இண்டியா படமான கங்குவா படம் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல. அது வந்து இந்த ட்ரோலு நெகட்டிவ் இதெல்லாம் இருந்தாலும் கூட ரிசல்ட்டு முக்கியம் இல்லையா? ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, ரிசல்ட் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு. இப்போது கர்ணா படத்தை வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தகவலாக வருது. அது முழுமையாக அந்த படத்தை ட்ராப் பண்ணுறாங்களா, இல்லை சூர்யாவுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோ அதாவது பாலிவுட் ஹீரோ நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது குறித்து பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஒரு படத்தோட சர்க்கிள் எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியை உண்டாக்குது, இல்லை ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இதை பார்க்கலாம். ஆனாலும் கூட சூர்யா கர்ணா போனாலும் அதற்கு பிறகு ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள் நடிக்க போகிறாரு, மாபெரும் வெற்றியை பெறத்தான் போகிறார் அப்படின்னு சூர்யா ரசிகர்களும் ரொம்பவே வந்து உறுதி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.